பக்கத்து வீட்டு தர்ஷினி உங்க மேல அன்பா பாசமா ஒட்டிக்கிட்டால? ஆமா சரசு, அவ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு குழந்தை இல்லைன்ற ஏக்கமே போயிடுச்சு. என்ன தர்ஷினி டல்லா வரா? தர்ஷினி, ஏன் டல்லா இருக்கீங்க? என்னாச்சு சொல்லுமா. ஏன் சோகமா இருக்கீங்க? யாரு என்ன சொன்னாங்க? பாட்டி திட்டினாங்களா, அம்மா திட்டினாங்களா? அம்மா. அவங்க திட்டுற அளவுக்கு என்னடா சொல்ல தப்பு பண்ண? அப்பா கூட போன்ல பேசினது தப்பா ஆண்டி? நான் படிச்சிட்டு இருக்கும் போது அம்மா குளிச்சிட்டு இருந்தாங்க, பாட்டி கடைக்கு போயிருந்தாங்க. அப்ப பார்த்து அம்மாவோட செல்போன் அடிச்சுது. நான் தானே போய் போன் எடுக்கணும். ஆமா, நீங்க தான் போய் போன் எடுக்கணும். போய் எடுத்து ஹலோ சொன்ன. அப்பா பேசினாரு. அப்பாவா பேசினாரு? ஆமா. அப்புறம் அப்பாவும் நானும் போன்ல பேசிட்டு இருந்தோமா, அப்பா எனக்கு செல்போன் வாங்கி தரேன்னு சொன்னாரு. நிஜமாவா? நிஜமாதான் ஆண்டி. சரி சரி, நீ சொல்றது நான் நம்புறேன், நீ மேல சொல்லு. என்னத்த சொல்றது, உடனே எங்க அம்மா என்ன திட்டி போனை புடுங்கி அப்பா கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாக்கு நான் பாய் கூட சொல்லல. சரிடா செல்லம், கவலைப்படாதீங்க. இப்போ என்ன, உங்க அப்பாவுக்கு நீங்க பாய் சொல்லணும், அவ்வளவுதானே? சரி இரு, நான் இப்பவே போன் போட்டு தரேன். உங்க அப்பா கிட்ட லேண்ட்லைன்லாம் வேணாம், செல்போன் தான் வேணும். சரி. சரசு, அம்மா என்னோட செல் பெட்ரூம்ல இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிம்மா. ஆமா, உங்க அப்பாவோட செல் நம்பர் தெரியுமா? தெரியும் ஆண்டி. எங்க சொல்லு. 9841324092. இந்தாங்கம்மா. 984 அப்புறம் சொல்லு. 132404092. இந்த என்னாச்சுமா? அப்பா நம்பர் பிஸியா இருக்கு. மறுபடியும் அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு போல இருக்கு. சரி, உங்க அப்பாவோட நீ அப்புறமா பேசலாம். ஆமா, உனக்கு செல்போன்ல கேம் விளையாட பிடிக்குமா? பிடிக்கும் ஆண்டி. சரி, அப்ப நான் ஆன் பண்ணி தரேன், நீ விளையாடு. இதா இதுவா? இது இந்தா. ஹைட்ரோபாமை கண்டுபிடிக்க ஐடியா கொடுறேன்னு லில்லி கிட்ட சொன்னா, பேய் பிடிக்க ஐடியா கொடுக்குறான். இதே ரேட்டில் போச்சு நம்மளை பாம்பு பள்ளி பூனை பூரா ஆடு எல்லாத்தையும் பிடிக்க சொல்லுவா போல் இருக்கு. என்ன செய்யறதுன்னு புரியலையே. என்ன பாஸ், டெலிபோன் மாதிரி டேபிள் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு பசிக்கலையா? ஏன் பேச மாட்டேன்? எது நடக்குதோ நடக்கலையோ வேலை வேலையை கொட்டின்னு வந்துடுறல. என்ன செய்யறது, உங்களை மாதிரி வைராக்கியமா சாப்பிடாம என்னால பேசிட்டு இருக்க முடியாது. ஆமா, வனஜா வந்துட்டாங்களா? எந்த வனஜா? என்ன பாஸ் இப்படி கேக்குறீங்க? பேய பிடிக்க ஆர்டர் கொடுத்தாங்க நம்ம கஸ்டமர் வனஜா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்னால பேயெல்லாம் பிடிக்க முடியாது. நீங்க போய் எல்லா பேயும் பிடிக்க வேணாம், நம்ம கஸ்டமர் சொல்ற பேயை மட்டும் பிடிச்சா போதும். இந்த சிட்டில நான் ஒரு முக்கியமான பிரஜை, விஐபி, விஞ்ஞானி. நான் போய் பேய் பிடிச்சா கௌரவம் என்ன இருக்கு? பேரு தான் பெத்த பேரு. இந்த மாசம் வாடகை கொடுக்க பாக்கெட்ல பணம் இருக்கா? இல்ல இல்ல, அப்புறம் என்ன கௌரவ பிரஜை, விஞ்ஞானி, விஐபின்னு வெட்டி பந்தா விட்டுக்கிட்டு? அதுவும் நியாயம்தான். நியாயம் தானே? அப்ப நான் சொல்றத கேளுங்க. ஆனா நீ பேய் பிடிக்க சொல்றது ரொம்ப கேவலமா இருக்கு. 4 பேர் பார்த்தா நடு ஜாமத்துல போய் பிடிக்கிறத 4 பேர் எப்படி பாப்பாங்க?
பாஸ், வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமா எடுத்துக்கணும். உங்களை விட பெரிய பெரிய ஆளுங்களா தன்னோட நிலைமை தாழ்ந்தப்ப அத பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டு வாழ்ந்திருக்காங்க. ஆனனப்பட்ட சிவபெருமானே பிட்டுக்கு மண் சுமக்கலையா, விறகு விக்கலையா, முருகப்பெருமான் குறவ வேஷம் போடலையா, ஏசுநாதர் ஆடு மேய்ச்சவர் தானே, ஹரிச்சந்திரன் சுடுகாட்டுல வேலை பார்க்கலையா, திருவள்ளுவரே நெசவு நெய்தவர் தானே, ஆப்ரஹாம் லிங்கனே செருப்பு தச்சவர் தானே. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. என்ன தெரியுது? கேடிவில வர கிளாசிக் மேட்னில அத்தனை படத்தையும் விடாம பாக்குறேன்னு தெரியுது. சும்மா இருங்க பாஸ். அந்த அவதார புருஷர்களே தகுதி பார்க்காம கீழே இறங்கி வந்து வேலை செஞ்சிருக்கும் போது நீங்க பேய் பிடிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல, புடிங்க. என்ன லில்லி, உன சம்பளம் வரதுக்காக என்னெல்லாம் பேசுற, என்னெல்லாம் உதாரணம் சொல்ற? எனக்கு தான் உனக்காக பேய் பிடிச்சி சம்பளம் தர வேண்டிய கேவலமான நிலைமையில நான் இருக்கிறேன். பாஸ், செய்யற தொழில கேவலம் எல்லாம் பார்க்க கூடாது, வருமானத்தை மட்டும்தான் பார்க்கணும். நாய் வித்த காசு குறைக்காது, மீன் வித்த காசு நாராது, பேய் பிடிச்ச காசு மறையாது. பேஷ் பேஷ். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ப்ரொஃபசர் எக்ஸ்ன்னு. ஐ அம் ப்ரொஃபசர் எக்ஸ். வாட் யூ வாண்ட்? நீங்க வனஜா தானே? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கீங்களே, உள்ள வாங்க மேடம். உட்காருங்க. நல்லா உட்காருங்க. இங்க பேயெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. உங்க பேய் ப்ராப்ளத்தை சொல்லுங்க. கொஞ்ச நாளா வீட்டுக்குள்ள விசித்திரமான சத்தம்லாம் கேக்குதுங்க. யாரோ ஓடுற மாதிரி, பாடுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, அலற மாதிரி, ஏய் வனஜான்னு பேர் சொல்லி என்ன கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. கரெக்ட். இது பேய் இருக்கிறதுக்கான அறிகுறிதான் இல்லையா பாஸ்? ஆமா ஆமா ஆமா. கழுத்தை நெரிக்கிற மாதிரி, மேல உட்கார்ந்து அமுக்குற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இனிமே வரும். ஐயோ, பயப்படாதீங்க. பேய் அந்த ரேஞ்சுக்கு போறதுக்குள்ள நாம அதை புடிச்சிடலாம். அப்பா, ஃபீஸ் எவ்வளவுங்க? வெறும் 25,000 ரூபாய் தான். என்னது, 25,000 ரூபாயா? பின்ன பேய் என்ன ஓசிலியா பிடிக்க முடியும்? இதுக்கு அந்த பேயோட இருந்தலாம் போல இருக்கே. தாராளமா இருங்க. உங்க உயிரை பத்தி உங்களுக்கே கவலை இல்லாதப்ப எங்களுக்கு என்ன கவலை? பாஸ், அடுத்த கஸ்டமரை கூப்பிடுங்க. என்னது, நீ தானே கூப்பிடணும்? முதல்ல என் பிரச்சனையை முடிங்க. இத பாருமா, ரேட் எல்லாம் குறைக்க முடியாது. நாங்க கேட்ட பணத்தை கொடுத்தா நாங்க பேயை பிடிக்கிறோம். இல்லன்னா பேயாச்சும் நீயாச்சும் ஆள விடு. சரி சரி, வந்து பேய பிடிங்க. அப்படி வா வழிக்கு. முதல்ல 5,000 அட்வான்ஸா கொடுங்க. மீதி பணத்தை பேயை பிடிச்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறோம். இப்ப அட்வான்ஸையும் உங்க விசிட்டிங் கார்டையும் கொடுங்க. இந்தாங்க நீங்க கேட்ட பணம். இதான் என் விசிட்டிங் கார்டு. நீங்க கண்டிப்பா வந்துடணும். கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டல, கண்டிப்பா வந்துருவோம். நான் வரேன். வாங்க வாங்க. லில்லி, கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோம். பேய் அவசியம் பண்ற மந்திர புக்கும் நம்ம கிட்ட இல்ல, கேஷோட நம்ம கிட்ட இல்ல. இப்ப என்ன செய்யுது? கவலைப்படாதீங்க பாஸ். எனக்கு அந்த மந்திரம் 10 படி மனப்பாடமா இருக்கு. ஓம் ஹ்ரீம் க்ளீம் க்ளீம். நிறுத்து நிறுத்து நிறுத்து. இதை எங்க சொல்லி எல்லா பேயும் எங்க வந்துட போகுது? மாஸ்டர் காஃபி. இந்தாங்க மாஸ்டர். தேங்க் யூ. என்ன ஜூலி, நீ அப்படி பாக்குற? உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மாஸ்டர். ஏன்? நாம போட்ட காஃபியை ரசிச்சு குடிக்கிறான் என்ன? நான் காஃபியை சொல்லல மாஸ்டர், உங்க கடமை உணர்வை சொன்னேன் மாஸ்டர். புரியலையே ஜூலி, தெளிவா சொல்லு. உங்க மருமகன் அவங்களோட வந்து இருக்க சொல்லி அவ்வளோ வற்புறுத்தியும் நாங்க உங்களை பாதுகாக்க முடியுமான்னு சந்தேகப்பட்டோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம எனக்கு என் கடமை தான் முக்கியம்னு இங்கேயே இருந்துட்டீங்கல்ல, அத நினைச்சா பெருமையா இருக்குன்னு சொன்னேன். தன்னை பத்தி கவலைப்படாதவங்க மட்டுமே மத்தவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் ஜூலி. ஒரு இயேசு பிரான் கல்லடிப்பட்டு சிலுவையில அறையப்படலைன்னா உலகத்துக்கு கிறிஸ்துவ மதம் கிடைச்சிருக்காது. ஒரு சித்தார்த்தர் தன்னுடைய ராஜபோக வாழ்க்கையை ஒதுக்கலைன்னா ஒரு புத்த மதம் கிடைச்சிருக்காது.
ஒரு காந்தியடிகள் சத்தியாகிரகம் மேற்கொள்ளலைன்னா அஹிம்சைங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை இந்த உலகம் அறியாமலேயே போயிருக்கும். வறுமைக்கு பயப்படாத வள்ளுவரோட வெற்றி தான் உலக பொதுமறை திருக்குறள். இன்னும் இப்படி எத்தனையோ சொல்ல முடியும். ஞானிகள் வரிசையில நீங்க இடம் பிடிச்சா உங்க மனசுல இடம் பிடிச்ச எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஆனா எங்களுக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு. இன்னொரு ஆசையா? அது என்ன ஜீனி? என்ன தயக்கம்? என்ன ஆசைன்னு சொல்லுங்க. மாஸ்டர், உலகத்திலேயே முதல் ரோபோ தம்பதிகள்னு நாங்க உலகம் முழுக்க அறியப்படணும் மாஸ்டர். அப்புறம் மனுஷங்களோட கல்யாணம் எல்லாம் கேஸ், கோர்ட், டைவர்ஸ்ன்னு போய்கிட்டு இருக்கிற இந்த நவநாகரிக உலகத்துல மிஷின்களான நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இணை பிரியாம கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ்ந்து கல்யாண பந்தத்தோட மகத்துவத்தை மறந்து போன இந்த மனுஷங்களுக்கு புரிய வைக்கணும் மாஸ்டர். கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்கு ஜீனி. கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் மாஸ்டர். இதயத்தோட படைக்கப்படாத 2 மிஷின்கள் மனிதர்களைப் போல கல்யாணம் பண்ணிக்கிறதும், ஆனா அவங்கள போல கருத்து வேறுபாடால பிரியாம கடைசி வரைக்கும் இணைஞ்சு வாழறதும் நிச்சயம் ஒரு சாதனையாத்தான் இருக்கும். ஏன் ஆராய்ச்சிக்கு உதவின உங்களுக்கு உங்க சாதனைக்கு உதவ வேண்டியது என் கடமை. கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போங்க, போய் சந்தோஷமா வேலையை பாருங்க. தேங்க்யூ மாஸ்டர். போங்க. இதுகளோட பாசிட்டிவ் சாஃப்ட்வேர் சிந்திக்கிற மாதிரியே மனுஷங்களோட மூளையையும் மாத்தி அமைக்க முடிஞ்சா உலகத்துல போட்டி, பொறாமை, விரோதம், குரோதம், குத்து, வெட்டு, குண்டு வெடிப்புன்னு எதுவுமே இல்லாம எவ்வளவு அமைதியா இருக்கும். யாரை பார்க்கணும் சார்? ஷியாமலா இருக்காங்களா சார்? நீங்கள் அவங்க ஹஸ்பண்ட் ஹரி வேலை பார்க்குற கம்பெனியோட மேனேஜர் வீரராகவன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் மேடம் கிட்ட கேட்டு வரேன். சரி. ஷியாமலா எதுக்கு செக்யூரிட்டிலாம் போட்டிருக்கா? சரி, ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு பாதுகாப்புக்காக ஏதாவது இப்படி பண்ணித்தான் ஆகணும் போல இருக்கு. மேடம், ஹரி சார் ஆஃபீஸ் மேனேஜர் வீரராகவன் வந்திருக்காரு, வர சொல்லட்டுமா? வர சொல்லுங்க. உன் புருஷனோட கம்பெனி மேனேஜர் எதுக்கு வர ஷியாமலா? அம்மா, உங்க மருமக ஏதாவது பஞ்சாயத்துக்கு தூது அனுப்பியிருப்பாரு. சார், உங்களை உள்ள வர சொன்னாங்க சார். ஓகே. வாங்க சார். வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. நீங்களும் உட்காருங்கம்மா. பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும். நீங்க தான் எங்களை மறந்துட்டீங்க, பார்க்க வர்றதே இல்லையே. நீங்க தான் அடிக்கடி வீட்டை மாத்திக்கிட்டே இருக்கீங்க. எங்க இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன சார் பண்றது? பூனை தான் குட்டிய பாதுகாக்க அதை தூக்கிட்டு வீடு வீடா அலையிற மாதிரி எங்க பொழப்பு ஆயிடுச்சே. இப்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க போல இருக்கு. வெளியே செக்யூரிட்டிலாம் நிக்கிறாரு. ஆமா, குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றாரு, ரவுடிங்ல அனுப்பி மிரட்டுறாரு, அவங்க அம்மாவை அனுப்பி சண்டைக்கு இழுக்கிறாரு. எங்க பாதுகாப்புக்கு நாங்களே ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். வேண்டாம், வெட்டி விட்டுடலான்னு என் பொண்ணு கோர்ட்டுப்படி ஏறினதுக்கு அப்புறம் வா சேர்ந்து வாழலான்னு வற்புறுத்தினா என்ன சார் நியாயம்? சேர்ந்து வாழ முடியாம தானே என் பொண்ணு இந்த முடிவுக்கு வந்தா? கோமதி அம்மா, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது இல்ல. வேணும்னா ஒட்டிக்கவும், வேண்டாம்னா வெட்டிக்கவும். வாழ்க்கை தோண ஒன்றும் ப்ரீபெய்டு சிம் கார்டு இல்ல. இன்பமோ துன்பமோ, கண்ணீரோ கலகலப்போ, எனக்கு நீ உனக்கு நான்னு உயிருள்ள வரைக்கும் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழணுமா? அப்படி நினைச்சுதான் நானும் கழுத்து நீட்டினேன். ஆனா முடியலையே, நான் என்ன பண்றது? இத பாருங்க, அவரு அவங்க அம்மா பேச்ச கேக்குற வரைக்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறது முடியாத காரியம். ஹரி அப்படி என்னம்மா அவங்க அம்மா பேச்ச கேட்டாரு? சார்,
அவங்க அம்மாவுக்கு நான் வேலைக்கே போக கூடாதான், வீட்டுல உட்காந்து அவங்களுக்கே பணியோட பண்ணிட்டு இருக்கணுமா. அதுக்கு இவர் ஜாலரா போடுறாரு. நீங்களே சொல்லுங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வேலை பார்க்குற வீட்லயே மாச கடைசியில செலவுக்கு திண்டாட வேண்டியது இருக்கு. இதுல புருஷன் சம்பளத்தை மட்டுமே நம்பி எப்படி சார் குடும்பம் நடத்த முடியும்? 4 காசு எப்படி சேர்த்து வைக்க முடியும்? மத்தவங்கள போல எப்படி வீடு வாசல்னு வாங்க முடியும்? என் குழந்தைய நல்லா படிக்க வச்சு கல்யாணம் காட்சின்னு எப்படி பண்ண முடியும்? என்னம்மா, இப்ப நீங்க 2 பேரும் தனித்தனியா இருந்துட்டா மட்டும் நீங்க சொன்னதெல்லாம் சாத்தியமாயிடுமா? சரி, சாத்தியம்னே வச்சுக்கிட்டாலும் அப்பா இருந்தும் இல்லாம வளர்ற குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்கும்? துரதிருஷ்டவசமா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேராம போய் நாளைக்கே உங்க பொண்ணுக்கு நீங்களே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தா அவங்க வாழ்க்கையில ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் உங்களோட முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு நீங்க எடுத்த முடிவையே அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? என்ன சார் சொல்றீங்க? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க. இவ வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சுன்னா குழந்தை வாழ்க்கையும் அப்படி ஆயிடுமா? இல்லம்மா, நல்லதோ கெட்டதோ நாம கத்துக் கொடுக்குற விஷயங்களை தான் குழந்தைங்க ஃபாலோ பண்ணும். இல்ல சார், நான் என் குழந்தைய அப்படி வளர்க்க மாட்டேன். அது சரிதான், ஆனா ப்ளீஸ் வேணாம் சார், இத பத்தி நான் பேச விரும்பல. சரிம்மா, நீங்க 2 பேரும் ஒரு வகையில எனக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால பேசி பார்க்கலாமேன்னு வந்தேன். ஆனா உங்க முடிவுல நீங்க பிடிவாதமா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் வரேம்மா. சியாமலா, மா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுறியா? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல டிராயிங் கிளாஸ்ல மீன் படம் வரைஞ்சு வெரி குட் வாங்கியிருக்கேம்மா. இங்க பாருங்களேன். சும்மா இருமா. அம்மா பாரும்மா. ஐயோ, ஏன் வந்ததும் வராததுமா இப்படி என் உயிரை வாங்குற? டிராயிங் புக் வீட்ல தானே இருக்கும், அப்புறம் கூட பாத்துக்கலாம்.